என் பெயர் சுந்தரி. எனக்கு இப்போது 28 வயதாகிறது. என்னுடைய கணவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கிறார். ஒரு நாள் நான் அவருடன் பைக்கில் சென்று மார்க்கெட்டில் எனக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக சென்றேன். அவர் என்னை மார்க்கெட்டில் இறக்கிவிட்டு வேலைக்கு சென்று விட்டார். எனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு 1 மணி நேரத்தில் வந்துட்டேன். வீட்டுக்குள்ள வரும்போது என்னுடைய மாமனார் வீட்டில்தான் இருக்காரா அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தேன். அந்த நேரத்துல என்னோட மனசு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது. நான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு பூனை மாதிரி மெதுவா பதுங்கித்தான் வீட்டுக்குள்ளே போனேன். அதற்கு காரணம் என்னுடைய மாமனார்தான். ஏன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. அதுலயும் முக்கியமா நான் என்னோட புருஷன் கூட மட்டும் எங்கேயுமே போகக்கூடாது. இது என்னடா கொடுமையா இருக்கு நீங்க நினைப்பீங்க, அதுதாங்க உண்மை. இந்த வீட்டில அப்படித்தான் நடந்துகிட்டே இருக்கு. எல்லார் வீட்டிலையுமே மாமியார் தான் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஆனா இந்த வீட்ல என்னோட மாமியார் எதையுமே கண்டிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வரதுனால ரொம்ப டயர்டாகி சீக்கிரமே சாப்பிட்டு தூங்க போயிடுவாங்க. காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கும் போயிடுவாங்க. இதனாலேயே வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. என்னுடைய கணவர் பேரு ரகு. நான் அவரை காதலிச்சுதான் திருமணம் செஞ்சுகிட்டேன். 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாதான் போயிட்டு இருந்துச்சு. நான் ஆரம்பத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ரகு என்னதான் கை நிறைய சம்பாதித்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன் அப்படின்னு ரகு கிட்ட ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கி இருந்தேன். அதனால கல்யாணத்திற்கு பிறகு நான் வேலைக்கும் போகத்தான் செஞ்சேன். கொஞ்ச நாள் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள்னால நான் இப்ப வேலைக்கு போறது நிறுத்திட்டேன். இப்ப சும்மா வீட்லதான் இருக்கேன். இப்ப ரகு வேலைக்கு போயிடுவாரு. மாமியார் வேலை பேசாம பயந்துகிட்டு அப்படியே அவரை பார்த்து கொண்டே நின்னேன். அந்த மனுஷனும் என்னை திட்டிக்கிட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்க்கிறார். இந்த ஆள் என்னை திட்டறதுக்காக எனக்கே வச்சிருக்கானா இல்ல என்னை பார்க்கிறதுக்காக இன்னைக்கு வச்சிருக்கானா மனசுக்குள்ள தோணிச்சு. அவர் என்னை பார்த்து பேசாம இருக்க எனக்கு ஒரே கூச்சமா இருந்துச்சு. நான் அப்படியே நெளிய ஆரம்பிச்சேன். சரி, இருந்தாலும் பேசுனா பேசிக்கிட்டேதான் இருப்பான். டக்குன்னு சாரி மாமா, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்ரூமை பார்த்து ஓடிட்டேன். அப்பா சாமி, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்டா. எப்படி பார்க்கிறான் என்னையே. ஒரு மருமகளை கூட மரியாதையா பார்க்காம இவனோட புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். இதுல நான் குளிச்சிட்டு இருக்கும்போது வேற யாரோ கதவு பக்கத்துல நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அட கண்ணாவியா, என்னடா நடக்குது இங்க பயந்து போய் அவசரமா குளிச்சிட்டு பாத்ரூமுக்குள்ளேயே டிரெஸ்ஸும் மாத்திக்கிட்டு வேகமா வெளியில வந்துட்டேன். இந்த மாமனார் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறார். என்னோட மாமனார் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். இப்ப வீட்டுல சும்மாதான் இருக்காரு. ஆரம்பத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் சாப்பாடு எடுத்துட்டு போகாம மறந்து வீட்டிலேயே வச்சிட்டு போயிட்டேன். அதனால அவர் எனக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்திருந்தார். எனக்கு அவர் ஆபீஸ்க்கு வந்தது தெரியவே தெரியாது. எனக்கு என்னோட ஆபீஸ்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். நான் காலேஜ் படிக்கிற காலத்திலிருந்து அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் என்னோட கணவர் ரகு என்னை காதலிச்சு இருந்தார். அப்பவே ரகுவுக்கும் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரே பிரச்சனையாகத்தான் இருக்கும். கடைசியில நான் ரகுவை காதலிச்சு கல்யாணமா செஞ்சுகிட்டேன். ஆனா இவன் என்னோட பழைய பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால என்னை அவனால மறக்க முடியாம நான் வேலை செய்ற ஆபீஸ்லயே அவனும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தான்.
இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. தினமும் ஆபீஸ்ல என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவான். நான் அவனுக்கு ஊட்டி விடுவேன்.